ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோல ஒரு சிஸ்டர் வந்து அக்கா நீங்க போட்டு இருக்கிற நெக்லஸ் சூப்பரா இருக்கு அடிகை, அதோட டீடைல்ஸ் சொல்லுங்கன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுருந்தீங்க. சரி, நிறைய பேர் நிறைய வாட்டி இந்த நெக்லஸ் போட்டப்பெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதோட எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன், எப்போ வாங்கியிருக்கேன் சொல்லலாம்னு அதுக்கு தான் இந்த வீடியோ விளாக் பண்றேன். இது வந்து பாருங்க, கிட்ட இருந்து காட்டுறேன். இது எல்லாமே ஸ்டார் மாதிரி நடுவுல ஃப்ளவர் வருது, மேல ஒரு ஃப்ளவர், கீழே வந்து ஹேங்கிங்ல தொங்குற மாதிரி இருக்கு. இதுக்கு சுத்து வந்து ஹார்ட் சிம்பிள் மாதிரி இருக்குது இல்ல, அதுக்கு சுத்து வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா நம்ம தாலி சரடு போடுவோம் இல்ல, அந்த செயின் டைப்ல வருது செயின். அப்புறம் இங்க ஒரு 7 கல், இங்க ஒரு 7 கல், அப்புறம் இங்க செயின் வருது. எனக்கு நான் வாங்கினது இப்படிதான் வாங்கினேன், 10 கிராம் தான். இந்த லிங்க் வந்து அப்புறமா வச்சுக்கிட்டேன், ஒரு 2 கிராம் கிட்ட இந்த லிங்க் வச்சுக்கிட்டேன். மொத்தம் சேர்த்து 1.5 பவுண்டா இந்த அடிகையே 1.5 பவுண்டா வருதுங்க. எப்ப வாங்கினோம்னா கொல்லத்தூர்ல வந்து பெரம்பூர் கிட்ட கொல்லத்தூர் தெரியும் நினைக்கிறேன், சென்னையில இருக்கிறவங்களுக்கு. அங்க லட்சுமி அம்மா கோவில் இருக்கு, மூகாம்பிகா தியேட்டர் கிட்ட. அதுக்கு முன்னால ஆப்போசிட்லவே ஐஸ்வர்யா ஜுவல்லர்ஸ் அன்னிட்டு அப்ப ஒரு 17 இயர்ஸ் பேக் இருந்துச்சுங்க. இப்ப எடுத்துட்டாங்க நினைக்கிறேன். இல்ல, இப்போ அங்க வாங்கினது இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கினதுங்க. இது எவ்வளோ அப்போ வந்து 8500 ரூபாய் என்னவோங்க நான் வாங்கினது. என் சின்ன பையன் சின்ன குழந்தையா இந்த 1.5 வயசு என்னவோ என் சின்ன பையனுக்கு அப்ப வாங்கினதுங்க. இது வெறும் 8500க்கு வாங்கினாங்க, 1.5 பவுனு. பாத்தீங்களா? இப்ப வந்து இந்த 1.5 பவுன் வாங்கணும்னா எப்படி 1 லட்சம் மேல வைக்கணும். அப்படியே சாலிடா இருக்குங்க. எவ்வளவு நகை வந்தாலும், எவ்வளவு நகை போனாலும், எவ்வளவோ நகை வீடுக்காக மேல வீடு கட்டும் போது, பிளாட் வாங்கும் போது சேல் பண்ணிருக்கேன். ஆனா இது மட்டும் சேல், அது ஒரு ராசின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது மாதிரி இந்த நகை வாங்கினது எனக்கு ரொம்ப ராசி தாங்க. அப்படியே இருக்குங்க என்கிட்ட. இந்த ஒரு குட்டி அடிகை நான் ஹாரம் போட்டாலும், கருப்பு மணி செயின் போட்டாலும், இல்ல சுடிதார் போட்டாலும், பிளைன் சாரீஸ் போட்டாலும், பூனம் புடவை போட்டாலும், எந்த ஒரு பட்டு புடவை தான் நான் லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருந்தேன். எப்படி இருந்துச்சு பாத்தீங்கல்ல, அதுக்குதான் நான் சொல்றது. வெறும் ஒரு 10 கிராம்ல அடிகை இருந்தா போதுங்க, அழகா இருக்கும் நம்மளுக்கு கழுத்துல போடுறதுக்கு. அவ்வளவு அழகான பீஸுங்க, சூப்பரா இருக்கு. அப்படியே இருக்கு பாத்தீங்களா, அப்படியே இருக்கு. அது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க இந்த அடிகை. அப்படியே நம்ம டெய்லி இப்ப கூட போட்டுக்கலாங்க, பிளெக்சிபிள் மாதிரி. நான் எங்க போனாலும் இத பாருங்க, இது ஒரு சின்ன டப்பா தான், இந்த டப்பால போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அப்படியே மடிச்சுதான் வச்சிருவாங்க. இது எல்லாமே இது மாதிரி நான் எல்லாம் ஒரு டப்பால மாதிரி இது மாதிரி எல்லாம் போட்டுட்டு தான் எடுத்துன்னு போவேன். எதுவுமே பெண்டு கிண்டு எதுவுமே ஆகாதுங்க, அப்படியே தான் இருக்கு. இதுதாங்க இதோட டீடைல்ஸ். வெயிட் வந்து அந்த பேக் சைடு லிங்கோட சேர்த்து 12 கிராம் தாங்க, 1.5 பவுண்ட் தான் இருக்கு. மாடல் பேட்டர்ன் வந்து இது மாதிரி இருக்கு. உங்களுக்கு யாராவது வேணும்னா இது மாதிரி பண்ணிக்கணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படியே இருக்குங்க, சாலிடான பீஸுங்க இது. அது எப்படிதான் ரெடி பண்ணாங்களோ பாருங்க. பேக் சைடு கூட காட்டுறேன், இந்த இப்படி இருக்கு பேக் சைடு. இந்த அவ்வளவுதான். நம்ம செயின் போடுவாங்கல்ல, அந்த காலத்துல இதுதான் தாலி செயின், இப்பதான் ரோப் செயின் எல்லாம் வந்துருச்சு. 20 இயர்ஸ் பேக் எல்லாம் இந்த செயின் தான் போடுவாங்க தாலில. இந்த இது மாதிரி இருக்கு பேக் சைடு கூட. ஒரு ஸ்டோனு கீனு எதுவுமே விலையில, அப்படியே இருக்குங்க. அவ்வளவு கியூட்டான டாலரு, அவ்வளவு அழகா இருக்கும் கழுத்துல போட்ட விட. அது இது மாதிரி இந்த சைடு அந்த சைடு முகப்பு மாதிரி கொடுத்தது அந்த காலத்துலவே. அந்த காலம்னா ஒரு 17 இயர்ஸ் பேக்கே இருந்துச்சுங்க. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சிருந்துச்சு அந்த ஷாப்ல, சோ அதனால எடுத்துக்கிட்டேன். பாத்தீங்களா, இதுதான் இந்த அடிகையோட டீடைல்ஸ். சரி, இப்ப நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்க இருக்கிற ஃபேன்சியான ஸ்டட்ஸ், நம்ம நார்மலா வயசானவங்க எல்லாம் போடுற மாதிரி இல்ல டெய்லி வேர் பண்ற மாதிரி ஸ்டட்ஸ் நிறைய இருக்கு. அதோட இது வந்து கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கு, டீனேஜ் கேர்ள்ஸ் போடுற மாதிரி. அப்புறமா நம்ம எல்லாரும் ஒரு 30+ போடுற மாதிரி வெரைட்டியான பேர்ல்ஸ், முத்து வச்சது, பவளம் வச்சது, இது மாதிரி அழகழகான பேட்டர்ன்ஸ். அப்படியே காதோட ஒட்டின மாதிரி இயர்ரிங்ஸ் தாங்க இந்த விளாக்ல காட்டிட்டு இருக்கேன். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? எனக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு ஸ்டட்டு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்க. ஃபுல்லு முத்து வந்துருச்சு, நடுவில் ரூபி அண்ட் எமரால்ட் ஸ்டோன்ஸ் வந்துருச்சு. அழகான பேட்டர்னுங்க. வெறும் 4 கிராம் தான் இருக்குது, 20%. அடுத்தது இதெல்லாம் கலர் ஸ்டோன்ஸுங்க. ஒயிட் கலர் ஸ்டோனு, கிரீன் கலர் ஸ்டோனு,
மெரூன் கலர், பிங்க் கலர், முத்து வச்சது, இது பவளம் வச்சது, இது மாதிரி நிறைய மாடல்ஸு காதோட ஒட்டின மாதிரி இருக்குங்க. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் தாங்க இது. செம்மையாக இருக்குது. அடுத்தடுத்த ஒரு பாக்ஸ் காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ அழகான பீஸுங்க. நம்ம கிட்ட ஏதாவது ஜும்கா மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஜும்கா இந்த எந்த ஒரு ஸ்டட்டு இந்த இயர்ரிங்ஸுக்கு காதோட ஒட்டின மாதிரி இருக்கிறதுனால அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, எவ்வளோ அழகாக டைமண்ட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. குட்டி குட்டி ஜர்கான் ஸ்டோன்ஸுங்க ரூபி வச்சு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது பிளைன் ஜும்கா போட்டால் கூட வேற லெவல் இருக்கும். என்ன சொல்கிறது. அடுத்தது இந்த பீஸ் பாருங்க. இது காட்டுற கெட்டிருந்து 1 பவுன் கெட்டி இருந்துச்சுங்க. லக்ஷ்மி அம்மா உருவம் வருது, கீழே ஃபுல்லாக முத்து வருது. நிறைய மாடல்ஸு அழகழகான பேட்டர்ன்ஸ் இருக்குங்க ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில். இந்த இயரிங்ஸ் பாருங்க, 8 கிராம் கரெக்டாக 1 பவுன் இருக்குங்க. லக்ஷ்மி அம்மா காயின் மாதிரி நடுவில் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வருது. அந்த காயின் கீழே ஃபுல்லாக பிங்க் கலர் ஸ்டோன் வருது. அதுக்கு கீழே 2 லேயரில் முத்து வருது. இது ஒரு ஆரஞ்சு கலரு வித்தியாசமாக இருந்துச்சுங்க. சரி உங்களுக்கு காட்டலான்னு தான் காட்டுறேன். 3 கிராமில் தான் இருந்துச்சு. அடுத்தது இது மாதிரி எல்லாம் கூட இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற ஹார்ட் சிம்பிள் மாதிரி, இது சின்ன குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு கூட போடலாம். இது மாதிரி நடுவில் மட்டும் ரூபி எமரால்ட் ஸ்டோன்ஸ் வருது. டைமண்ட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. சுத்து ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இது டைமண்ட்ஸ் கிடையாதுங்க, ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. இது ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டி குட்டி ஸ்டோன்ஸுங்க, அழகான பேட்டர்னு. எல்லாமே 2 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 12 கிராம் வரைக்கும் இருக்குங்க இந்த ட்ரேல இருக்கிறது. இது வேஸ்டேஜ் இது மாதிரி பிளைனாக இருந்தால் 14% அப்படி இருக்குங்க. இது ஸ்டோன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 18% கிட்ட மேலே தான் இருக்குங்க. நம்ம வேஸ்டேஜ் ஜாஸ்தி தான் ஜிஆர்டியில் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க. நம்ம ஸ்கீமில் போயிட்டோன்னா நம்மளுக்கு வேஸ்டேஜே இல்லாமல் இது மாதிரி அழகான பேட்டர்ன் எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், முத்து வச்சது, நடுவில் ரூபி ஸ்டோன் வருது. இது பெரிய பிங்க் கலர் ஸ்டோன், மெரூன் கலர் ஸ்டோன் வருது. ஒரு ஃப்ளவர் மாதிரி ரவுண்டு சுற்று போகிறது. இது க்ரீன் கலர் ஸ்டோனு. இது க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் வயசானவங்க போடுவாங்க இல்லைங்க, அந்த பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே அது மாதிரி கலர் ஸ்டோன். இது பிங்க்கு, இது க்ரீனு ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு காட்டினது நடுவில் மட்டும் க்ரீன் வருது. இது சுத்து க்ரீன் ஸ்டோன்ஸ் வருது. இது பவளம், அப்படியே காதோட ஒட்டின மாதிரி பவளம் ஸ்டோன் வச்சுது. சூப்பராக இருக்குல்ல எல்லா பேட்டர்னுமே. நீங்கள் அப்படியே ஒட்டின மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹேங்கிங் மாதிரி வேணுமுன்னா இது மாதிரி கூட அவைலபிள் இருக்குது. முத்து தொங்குற மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் இது பிளாக் பீட்ஸுங்க. இது பிங்க் கலர், பேபி பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க. இது நடுவில் பிங்க் கொடுத்துட்டு ஃபுல்லு சுத்து ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குல்ல அந்த பேட்டர்னை. காதில் போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த ட்ரேயில் இருக்கிறது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் கூட இருக்குது. கீழே லைனில் ஃபஸ்ட்டு இருக்கிறது இது மாதிரி க்ரீன் ஸ்டோனு, அப்புறம் நடுவில் கோல்டு கொடுத்துட்டு ஒரு க்ரீன் ஸ்டோன் கொடுத்துட்டு ஃபுல்லு ரூபி வர்ற மாதிரி, இது மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி, இது மாதிரி ஓவல் ஸ்டோன் வச்ச மாதிரி எல்லா மாடலும் இருக்குங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. ஆனால் இது எல்லாமே உள்ளே இருந்து தான் எடுத்து காட்டுறாங்கங்க. ஸ்டட்டு மாதிரி இருக்கணும், கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கணும், டைமண்ட் ஃபினிஷிங் இருக்கணும்னு கேளுங்க. அப்போ தான் உள்ளே இருந்து எடுத்து காட்டுறாங்க. மேலே டிஸ்பிளேல வச்சது எல்லாமே பிளைனாக இருக்குது. நார்மலாக பழைய மாடல் ஸ்டட்டு மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாக்ஸாக உள்ளே இருந்து எடுத்து காட்டினாங்க. கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும்னு கேட்டிங்கன்னா எடுத்து காட்டுவாங்க. இது 7 கிராம் கிட்ட, இதான் 1 பவுன் கிட்ட இருக்குங்க. உள்ளே கலர் பிளாஸ்டிக் கிளிப்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு எந்த புடவை கட்டினா அதுக்கு தகுந்த மாதிரி போடுற மாதிரி கம்மலுங்க அது. இது ஸ்கொயர் டைப் மாதிரி இருக்குது, ரெக்டாங்கிள் டைப். இது நல்லா இருந்துச்சுங்க பவளமும். இதில் ஃப்ளவர் எனாமல் கொடுத்துருக்காங்க. இந்த லீஃப் பேட்டர்னில் இருக்கிறது பிங்க் அண்டு மெரூன் கலர் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அழகான பேட்டர்னுங்க இதுவுமே. இது ஒயிட் கலர் ஸ்டோன் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது குட்டி குழந்தைங்க யாராவது இருந்தால் அது மாதிரி நம்ம காதோட ஒட்டின மாதிரி போடணும்னா இது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இது பெரியவங்களுக்கு போடுற மாதிரி பேட்டர்ன்லாம் பழைய மாடல் தான். இது கொஞ்சம் ட்ரெண்டியாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ளவரு. இதில் ஹேங்கிங் கொஞ்சம் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி திரிசூலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது பாருங்கள். கலர் ஸ்டோன்ஸும் முத்து பவளம் வச்சு அழகாக வேணும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஜிஆர்டியில் இருக்குது. உங்களுக்கு வேணுமென்னா வாங்கிக்கோங்க. வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கணுமென்னா நீங்கள் ஸ்கீமில் போகிறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். அடுத்தது இது ஒரு பிங்க் கலர் ஸ்டோனுங்க. இது ஒரு குட்டி ப்ளூ ஸ்டோன் வச்சுட்டு பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இது டைமண்ட் ஃபினிஷிங் மாதிரி 5 கல் வச்சு பண்ணியிருக்காங்க. அழகான பேட்டர்ன் இது.
அப்படியே காதில் போட்ட சேம் டு டைமண்ட் ஃபினிஷிங்கே இருக்குங்க. இதெல்லாமே ஓல்டு மாடல் கம்மல் தான், பெரியவங்க போடுற மாதிரி பேட்டர்னு. இதில் வந்து அப்படியே நம்ம பங்கரம் போடுவாங்க இல்லைங்க, அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. 7 கல் வச்சு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது பாருங்கள். டிஸ்பிளேல இருக்கிறதெல்லாம் அது மாதிரி வச்சுருக்காங்க. இது உள்ளே இருந்து இருக்கிற ட்ரே எல்லாம் இது மாதிரி இருக்குது, மாடல்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் வேணுமன்னா கேளுங்க, அவங்க உள்ளே இருந்து எடுத்து காட்டுவாங்க. சூப்பரான பேட்டர்ன் இருக்குது. மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு வாட்டி ஜிஆர்டி ஜுவல்ஸ் எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா என்னோடய அட்டிகை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அது அந்த காலத்தில் அவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினது இப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஒரு வாட்டி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். பாய், டேக் கேர்.